ஸ்ரீ ரேவா காண்டம் 201 அத்தியாயம் தேவ தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் அரசனே, மேன்மையான தேவ தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். யுதிஷ்டிர மன்னர் அங்குதான் தேவேந்திரன் உள்பட மிகவும் மதிக்கப்பட்ட தேவர்கள் சித்தி அடைந்தனர். அங்கு செய்யப்படும் புனித நீராடல், தானம், ஜபம், ஹோமம், வேதங்களை படித்தல் மற்றும் தெய்வங்களை வழிபடுதல் ஆகியவை தீர்த்தத்தின் சக்தியால் அவற்றின் பலன்களில் நித்தியமானதாகின்றன. குறிப்பாக பாத்ரமத மாதமான ஆவணி மாதத்தில் கிருஷ்ண பாதியில் வரும் 13ஆம் நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் அங்கு அனைத்து தீர்த்தங்களின் தெய்வங்களும் ஒன்று கூடுகின்றன. ஒருவர் 13ஆம் நாளில் புனித நீராடி விதிமுறைகளின்படி சார்த்தம் செய்து தேவர்களால் அங்கு நிறுவப்பட்ட காளை சின்னம் கொண்ட இறைவனை சிவனாரை வழிபட வேண்டும். அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு ருத்ரலோகத்திற்கு செல்வார். 201ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.